Starting with which one of the following power of Supreme Court also conferred on a High Court? இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் தெரிந்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். இப்ப அதை ரிவைஸ் மட்டும் பண்ணிடலாம் ஜுடிஷியரி சாப்டர். இப்ப இதுக்கான சோர்ஸ் வந்து என்னன்னா லட்சுமிகாந்த்ல தான் எடுத்திருந்தேன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தாலன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பார்ப்போம். ஒரிஜினல் அப்படின்னா ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸை நான் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னா அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அது எதெல்லாம் வரும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்பியூட் போகுது, இல்ல ஸ்டேட்டுக்கும் டிஸ்பியூட் போகுதுன்னா அதெல்லாம் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கொண்டு வந்துறாங்க. செகண்ட் வந்து என்ன அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா ஹை கோர்ட் லோவர் கோர்ட்ல இருந்து வந்துன்னா அந்த கேஸுக்கான ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்னன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகலன்னு சொல்லிட்டு அப்பீல் பண்றதுதான் நம்மளோட அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். அந்த அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒன் டைப் தான் வந்து ஸ்பெஷல் பவர் பெட்டிஷன் சொல்லுவாங்க. இது ஆர்டிகல் 136 கீழே இருக்கும். ஸோ இந்த இதுல என்ன சொல்லுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நினைச்சா சில ஜட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு மேட்டர் வந்து எனி கோர்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். அதுதான் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு பாத்தீங்க அப்படின்னா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் யாருக்கு வரும்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன் பிரசிடென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் எந்த லாவுமே வந்து ஃபைனலா அசன் கொடுக்கறதுனால ஏதாவது அவருக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டுக்கலாம். அதான் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ரிட்ஸ் வரும். ஸோ ரிட்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது ஆர்டிகல் 32ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஜுடிஷியரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன். இதுக்கான ஆர்டிகலுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா ஆர்டிகல் 131, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 143. இப்ப லா வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அது பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட் ஆஃப் இந்தியா. அது ஆர்டிகல் 141 கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க, அந்த கேஸுக்கான ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த ஜட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. எதுக்குன்னா ஃபியூச்சர்ல ஒரு கேஸ் நடத்தும் போது இதையும் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான ஜட்மெண்டா சொல்லுவாங்க. அதுதான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னு சொல்றது. இதுக்கான ஆர்டிகல் 129. நான் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இப்பதான் பார்த்தோம். ஆர்டிகல் 136 சொன்னேன் பாத்தீங்கன்னா அதுவும் இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 32. ஸோ இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் பார்த்தோம். இப்ப அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியதுன்னா ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன். என்னெல்லாம் சுப்ரீம் கோர்ட் இருக்கோ எல்லா ஜூரிஸ்டிக்ஷனும் வந்து ஹைகோர்ட்டுக்கு வர்றது, சில இது வந்து கம்மியா இருக்கும். அதுல பார்த்தோன்னா ஹைகோர்ட்டுக்கும் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஏன்னா ஆர்டிகல் 226 வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பத்தி பேசும். அடுத்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். இந்த அப்பீலேட் என்னன்னா லோவர் கோர்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஏதாவது வந்து என்ன அப்படின்னா கேஸ் நடக்குது, அது எனக்கு பிடிக்காத போது வந்து நான் அப்பீல் பண்றது ஹைகோர்ட்டா இருக்கும். அடுத்து சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். லோவர் கோர்ட் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் ஓவர் சப்பார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைகோர்ட் பண்ணலாம். அதே மாதிரி கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கும், பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கும். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல சில இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ், இதெல்லாம் யாருக்கு இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு இருக்காது. ஆல்சோ ஆர்டிகல் 142ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா கம்ப்ளீட் ஜஸ்டிஸுக்காக வந்து சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்றது. ஸோ இதுவுமே யாருக்கு இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு இருக்காது. சரி, இப்ப நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம்ல. இந்த கொஸ்டின் வந்து என்ன பாருங்களேன், இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னா அவன் என்ன சொல்றான், சுப்ரீம் கோர்ட்டுக்கான இருக்கிற பவர் ஆல்சோ வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. அந்த மாதிரி என்ன பவர்னு கேட்டிருக்கான். அட்வைசரி பவர் வந்து ஒன்லி ஃபார் வந்து சுப்ரீம் கோர்ட் வரும், அதனால இது வராது. செகண்ட் பாருங்க, பவர் ஆஃப் டூயிங் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். இதுதான் நான் சொன்னேன் ஆர்டிகல் 142. இது யாருக்கிட்ட இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை வச்சுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து வெர்டிக்ட் கொடுத்துருப்பாங்க. ஈவன் வந்து லெகிஸ்லேச்சர்லாம் வந்து அதுல வேலை பார்க்காம இருக்கும்போது. தேர்டு பாருங்க, பவர் ஆஃப் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். எஸ், இப்பதான் பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ரெண்டுக்குமே என்னன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கு. நீங்க பார்த்தாவே தெரியும், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஃபார் ஹை கோர்ட்டுக்கு இருக்கும், இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்குமே வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கும். ஆர்டிகல் 129. அப்ப என்ன சொல்லலாம், ரெண்டுக்குமே வந்து இருக்கு. ஃபோர்த்து பாருங்க, பவர் டு அலோ ரிஃப்யூஸ் வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ். இப்பதான் நான் சொன்னேன் இந்த ஒன்லி அப்பீலேட் வந்து யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி சுப்ரீம் கோர்ட்டை மட்டும்தான் இருக்கும். அதனால என்ன சொல்லிடலாம், ஒரே ஒரு பவர் தான் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டுக்கு டைரக்டா இருக்குது. ஆன்சர் 3, பவர் ஆஃப் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். மிச்சம் மூணுமே என்னன்னா ஒன்லி சுப்ரீம் கோர்ட்டை மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டஸ் நாட் கேரண்டி விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம பேசிக்ஸ் கான்செப்ட் லேர்ன் பண்ணும்போது 2 படிச்சிருப்போம். ஒன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இனிஷியலா இருக்கும்போது மொத்தம் 7 சாப்டரா இருந்திருக்கும்.
பட் இப்ப இருக்கிறது 6 சாப்டர் தான் இருக்கு. அப்ப அந்த ஒரு சாப்டர் எங்க போச்சு அப்படின்னா அதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எடுத்துட்டு எதுல வகுப்பு வச்சிருப்போம்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஆர் லீகல் ரைட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஏன் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம் பண்றதுக்காக அதை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. இது எந்த ஆர்டிக்கல் இப்ப இருக்குன்னா ஆர்டிகல் 300A கீழே வந்து இப்ப வச்சிருக்கோம், ரைட்டா? எதன் மூலம் சேஞ்ச் பண்ணிப்போம்? 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல சேஞ்ச் பண்ணிருக்கோம். இது பேசிக்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்றது இது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா போச்சு அப்படின்னா 1.5x ஸ்பீட்ல வச்சு பாருங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப நம்மளோட அந்த பேசிக் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஆர்டிக்கல் வந்து என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்க்கும்போது 12ல இருந்து 35 வரும். இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 6 சாப்டர். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன்ஸ், கல்ச்சரல் எஜுகேஷனல் ரைட், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடி. இப்ப இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டியில 14ல இருந்து 18 வரும். அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடம் 19ல இருந்து 22 வரும். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் 23, 24 வரும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் 25ல இருந்து 28 வரும். கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட் 29 அண்ட் 30 வரும். ரைட் டு கான்ஸ்டிடியூஷன் ரெமடி வந்துன்னா 32 வரும், ரைட்டா? ஸோ இது எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு ஆர்டிக்கல் என்னென்னு ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டா போதும். சரி, இப்ப அந்த கொஸ்டின் வாங்கலாம். இப்ப அவன் கொஸ்டின்ல எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இல்ல அப்படின்னு தான் கேட்டிருக்கான். நம்ம டைரக்டா சொல்லலாம் ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கு, ஏன்னா 14ல இருந்து 18 வரும். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ் 23, 24 சாப்டர் வரும். ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்துன்னு இருக்காது, ரைட்டா? அதை எடுத்துட்டா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா சேஞ்ச் பண்ணிருப்பான். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. ரைட் டு கேரி ஆன் ட்ரேட் அண்ட் வந்து பிசினஸ், எஸ், இது எதுல இருக்குன்னா ஆர்டிகல் 19ல இருக்கும். 19ல ஒன் ஆஃப் த ஃப்ரீடம், மொத்தம் 6 ஃப்ரீடம் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த ஃப்ரீடம் வந்துன்னா ஃப்ரீடம் டு கேரி வந்துன்னா ட்ரேட் அண்ட் பிசினஸ் வந்து இருக்கும், ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் எது நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் வராது. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 129 அண்ட் ஆர்டிகல் 144 the constitution of India, Supreme Court has been vested with the power to punish for contempt of court. இப்ப contempt of court ரிலேட்டடான ஆர்டிகல் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், the Supreme Court has been vested with advisory jurisdiction சொல்றாங்க. இது நமக்கு பிரசிடென்ட் வந்து என்னன்னா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்னு தெரியும். பட் இதுக்கான ஆர்டிகலே நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். தேர்டு, the Supreme Court may refuse to provide opinion to the president if so asked in certain circumstances சொல்றாங்கல்ல. அப்ப என்னன்னா இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனையே இன்டெப்தா வந்தவன் கேட்டு வச்சிருக்கான். அப்ப இதேமே நம்ம வந்து இன்டெப்தா படிக்க வேண்டியது இருக்கு. ஃபோர்த்து பாருங்களேன், the law declared by the Supreme Court is binding on all court within the territory of India. இது வந்து ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்மளோட இந்தியன் ஜுடிஷரி வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டகிரேட்டட்னு சொல்றாங்க. அதை வச்சு பார்க்கும்போது வந்து ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லலாம். அவன் கேட்டது நாட் கரெக்ட்னு கேட்கறான். பட் மிச்சம் மூணுமே வந்து நம்மளுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம தெரியணும்னா ஜுடிஷரி மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணி ஆகணும், சரிங்களா? இப்ப நம்ம ஜுடிஷரி அப்படின்னு வந்தாவே என்ன படிப்போம்? ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் வந்துன்னா ஆர்டிகல் வந்து 131 வரும். அடுத்து அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 143. இப்ப நம்ம இந்த அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷனே இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா படிச்சிடும், ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கல்ல. இதுல ஆர்டிகல் 143ல 2 கேட்டகரியா வந்து பிரிப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் மீன்ஸ் வந்து என்னன்னா பிரசிடென்ட் வந்து என்னன்னா யாரோட அட்வைஸ் வாங்கினா சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைஸ் வாங்குவார். எதுக்காக அப்படின்னா பிரசிடென்ட் தான் ஃபைனலா எந்த லாவையுமே வந்து என்ன அப்படின்னா அசன் கொடுக்கிறவர், ரைட்டா? இப்ப அந்த 2 கேட்டகரியில வந்து கேட்டகரி பாருங்களேன், பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ரிலேட்டடா ஏதாவது அவருக்கு ஒப்பீனியன் வேணும் அப்படின்னா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து கேட்கலாம். செகண்ட் கேட்டகரி பாருங்களேன், ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் டைம்ல, அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ட்ரீட்டி அக்ரிமெண்ட் ரிலேட்டா அவருக்கு ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா அதை யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை கேட்கலாம். ஸோ இதுலயே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 2 கேசஸ்ல எந்த கேசஸ்க்கு டெஃபினட்டா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒப்பீனியன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கேசஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து மே டெண்டர் மே ரெஃப்யூஸ் டு வந்து டெண்டர்னு சொல்றாங்க. அப்ப என்ன மீன்ஸ், அவங்க நினைச்சா வந்து கொடுக்கலாம், சில டைம்ல வந்து கொடுக்காமலும் இருக்கலாம். என்ன கேசஸ்னா ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது பப்ளிக் இம்பார்ட்டன்ஸான கேஸ்ல, ரைட்டா? செகண்ட் பாருங்களேன், இந்த செகண்ட் கேசஸ்ல டெஃபினட்டா வந்து கொடுக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா மஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அப்ப என்ன சொல்லிடலாம், ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட் ரிலேட்டா ஏதாவது அவங்களுக்கு வந்து என்ன ஒப்பீனியன் கேட்கிறாருன்னா சுப்ரீம் கோர்ட் டெஃபினட்டா கொடுக்கணும் அப்படின்னு ஆயிரும், சரிங்களா? இந்த 2 கேஸ்ல ஒரு கேஸ் என்ன சொல்லலாம், கொடுக்க தேவையில்ல, பட் இன்னொரு கேஸ் கொடுக்கலாம். அப்ப என்ன சொல்லலாம், சில டைம்ல சில நேரத்துல வந்து சர்க்கம்ஸ்டான்சஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து ரெவ்யூஸ் டு வந்து டெண்டர் த அட்வைஸ் தானே, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? சரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப பாருங்களேன்,
ஆர்டிகல் வந்துன்னா 129. ஸோ அதுக்கு முன்னாடி இங்க முடிச்சிடலாம். இப்போ அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன் பார்த்தோம். அடுத்து வந்து இந்த லா டிக்ளேர்ட் பை சுப்ரீம் கோர்ட் பைண்டிங் ஆன் வந்துன்னா ஆல் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 141. இந்த ஆர்டிகல் 141 நம்ம படிக்கும்போது ஆர்டிகல் 144 படிச்சணும். ஏன் படிச்சணும் அப்படின்னா இதுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா ஆல் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் ஜுடிஷியல் இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா யாரோட எய்ட்ல இருக்கணும்னா சுப்ரீம் கோர்ட்டோட எய்ட் மூலம் தான் வந்து ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா அப்ப ஜுடிஷியரி லெவல லோவர் கோர்ட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க யாருக்கிட்ட வந்து என்னன்னா பர்மிஷன் வாங்கணும்னா சுப்ரீம் கோர்ட்டோட பர்மிஷன் இருக்கணும். இதுதான் வந்து என்னன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்து பாருங்களேன். நம்மளோட கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் வந்து பவர் டு பனிஷ் த கண்டெம்ட். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன சொல்லலாம்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் பிளஸ் வந்து பவர் டு பனிஷ் கண்டெம்ட் ரெண்டுமே எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 129 கீழே இருக்கு. சரி, இப்ப அவங்க பாருங்க ஆர்டிகல் 129 ரெண்டு தான் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் பத்தி பேசுறாங்க. இன்னொன்னு வந்து கண்டெம்ட் வந்து ப்ரொசீஜர் பத்தி பேசுறாங்க. கண்டெம்ட் சொன்னதுனால நான் சொல்லிடுறேன். கண்டெம்ட்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு கிரிமினல் கண்டெம்ட் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து சிவில் கண்டெம்ட். இது ஜஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிக்கலாம். ரைட்டா? அடுத்து பாருங்க இம்பார்ட்டன்ட் வந்து ஜுடிஷியரி பார்க்கும்போது நம்மளோட ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆர்டிகல் வந்து நிறைய ஆர்டிகல். ஆனா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்தா ஆர்டிகல் 136. இது என்ன பண்ணும் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேவைக்கு ஏத்தாப்புல வந்து ஜுடிஷியரி லோவர் கோர்ட்ல இருந்து வந்து அப்பீல் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் ரிட் ஜுடிஷியன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, இப்ப வந்து என்னன்னா நம்ம கொஸ்டின் வந்து பார்ப்போமே. இந்த கொஸ்டின் இப்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆர்டிகல் 129 அண்ட் ஆர்டிகல் 144 சொல்றாங்க. இப்பதான் பார்த்தோம் ஆர்டிகல் 144 வந்து எதுக்காகனா எய்ட், அதாவது நம்மளோட சிவில் ஆர் ஜுடிஷியல் வந்து என்னன்னா ஏதாவது மேட்டரை நிறைய லோவர் கோர்ட் யார்கிட்ட கேட்கணும் சுப்ரீம் கோர்ட்ட கேட்கணும். ஆனா ஆர்டிகல் 129 மட்டும்தான் வந்து எதை பத்தி பேசும் கண்டெம்ட் ப்ரொசீஜர் பத்தி பேசும். ஏன்னா ஆர்டிகல் 129ல ரெண்டு மேட்டர் இருக்கு. ஒன்னு வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கும், இன்னொன்னு வந்து கண்டெம்ட் வந்து ப்ரொசீஜர் இருக்கும். ரைட்டா? அதனால என்ன சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் சொன்னா அவன் கேட்டிருக்கதே வந்து நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கான். அப்ப ஆன்சர் என்ன வரும்? இதுதான் வரும். ரைட்டா? செகண்ட் பாருங்க, the supreme court has been வந்து vested with the advisory jurisdiction. yes, ஏன்னா ஆர்டிகல் நம்மளுக்கு 143 வந்து இதை தான் சொல்லுது. அடுத்து பாருங்க, சுப்ரீம் கோர்ட் மே ரிஃப்யூஸ் டு வந்து ப்ரொவைட் ஒப்பீனியன் டு த பிரசிடென்ட் இஃப் சோ ஆஸ்க்ட் இன் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ். பார்த்தோம் அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன்ல ரெண்டு டைப் இருக்கு. அந்த ரெண்டு டைப்ல ஃபர்ஸ்ட் டைப்புக்கு என்ன பண்ணுவோம்னா பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். அடுத்த டைப் வந்து என்னன்னா ப்ரீ கான்ஸ்டியூஷன் டைம். அந்த ப்ரீ கான்ஸ்டியூஷன் டைம் வந்து மஸ்டா இருக்கணும், அவங்க கொடுத்தே ஆகணும். பட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சில டைம் வந்து கொடுக்காம இருக்கலாம். அவன் தான் சொல்லியிருக்கான் சர்டன் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து கொடுக்காமவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கானா. அப்ப அதனால என்ன சொல்லலாம் இது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் பாருங்க, the law declared by வந்து சுப்ரீம் கோர்ட் பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் வித் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. எஸ், இதுதான் வந்து ஆர்டிகல் வந்து இங்க பாருங்க நம்ம இதுல இந்த ஆர்டிகல் படுத்தோம்ல ஆர்டிகல் 141 வந்து இதை தான் பத்தி பேசுது. அப்ப ஆர்டிகல் 141 இது கொடுத்துருக்காங்க, கரெக்டா தான் இருக்கு. அவன் கேட்டது நாட் கரெக்ட் தான் சொல்லியிருக்கான். அப்ப ஏ மட்டும் தான் நாட் கரெக்ட் அப்படின்னு வருமா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இஸ் கரெக்ட் சொல்றாங்கல்ல. சிஏபிஎஃப் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு என்னன்னா 2022 இதே மாதிரி ஒரு கமிட்டி வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கமிட்டி பேர் கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா 2021 ஒரு கமிட்டி கேட்டிருக்காங்க, 2022 ஒரு கமிட்டி கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா ஒரு பேட்டர்ன் தெரியுதுல. ஸ்டாண்டிங் கமிட்டி, அதாவது பார்லிமெண்டரி ரிலேட்டடா இருக்கிற கமிட்டில இருந்து கொஸ்டின்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாப்டர் நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். அதுதான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல லேர்னிங். இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம பார்லிமெண்டரி கமிட்டியை ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். அதனால ரெண்டு விதமான வந்து பார்லிமெண்டரி கமிட்டின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்டாண்டிங் கமிட்டி, அடுத்து வந்து அட்கா கமிட்டி. ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து பர்மனன்ட் கமிட்டி, அட்கா கமிட்டி வந்து டெம்பரரி கமிட்டி. இப்ப இந்த ஸ்டாண்டிங் கமிட்டில வந்து 24 டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்றாங்க. அப்ப 24மே லேர்ன் பண்ணணும்னா டெஃபினட்டா கிடையாது. அதுல 5 மேஜர் ஃபேக்டர் ஆர் சாப்டரா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் பாருங்க பினான்சியல் கமிட்டி, செகண்ட் சாப்டர் கமிட்டி டு இன்கொயரி, தேர்ட் கமிட்டி டு ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் கண்ட்ரோல், ஃபோர்த் கமிட்டி ரிலேட்டிவ் வந்துன்னா டே டு டே பிசினஸ் ஆஃப் த ஹவுஸ், அடுத்து ஹவுஸ் கீப்பிங் கமிட்டி. சரி, இந்த 5ல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினான்சியல் கமிட்டி. ஏன்னா 2022 கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் அதை பத்தி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து எஸ்டிமேட் கமிட்டி. இந்த எஸ்டிமேட் கமிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா இது ஒன்லி லோக்சபால இருக்கிற மட்டுமே, அதாவது மெம்பர் வந்து லோக்சபா மட்டும்தான் இருப்பாங்க. அதே மாதிரி மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா 30 பேர் இருப்பாங்க. லார்ஜஸ்ட் மெம்பர் ஹோல்டிங் வந்து என்ன நம்மளோட பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்னு இது சொல்லுவாங்க. இது எஸ்டிமேட் கமிட்டிக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது. சரி, இதோட பார்லிமெண்டரி கமிட்டி இன்னும் கொஞ்சம் அடிஷனல் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா சின்ன ஷார்ட்கட்ஸ் தான். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த கமிட்டி வந்து டென்யூர் பார்த்தீங்கன்னா 1 இயரை தாண்டாது. இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். எந்த கமிட்டியா இருந்தாலும் அதோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 1 இயரா தான் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்ப பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க இதுல மெம்பர் ஆக முடியாது. இதுதான் 2வது இம்பார்ட்டன்ஸ். சரிங்க, இவ்வளவுதான் பார்லிமெண்டரி கமிட்டி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறது. சரி, இவன் கேட்டது வந்து என்ன பப்ளிக் அக்கௌண்ட்னால அதை கொஞ்சம் இன்டெப்தா பார்த்தோம். அதுல பார்க்கும்போது 22 பேர் வந்து மெம்பரா இருக்காங்க. சரி, நீங்க கமிட்டி அண்ட் பப்ளிக் அட்டர்டேக்குமே வந்து 22 பேர் தான் இருப்பாங்க. அதே சேமா தான் இருக்கும். 15 பேர் வந்து லோக்சபால இருப்பாங்க, 7 பேர் வந்து ராஜ்யசபா இருப்பாங்க. மிச்சம் இருக்கான் தேவையில்ல. அந்த கமிட்டி எப்ப ஃபார்ம் பண்ணாங்க, 1921ல வந்துன்னு சொல்றாங்க. 1919ஓட வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட வச்சுதான் ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் நம்ம மறக்க வேறது என்ன, இந்த மாதிரி நம்பர்ல கேட்கறது, அதே மாதிரி இந்த கமிட்டி எவ்வளவு இருக்கும், இந்த மாதிரி தான் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்ப இந்த 4 ஸ்டேட்மெண்டே பாருங்க. கமிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the committee consists of not more than வந்து 15 member from the Lok Sabha and 10 member from the Rajya Sabha. இப்பதான் பார்த்தோம். மொத்தம் 22 பேர் பார்த்தோம். மொத்தம் 22 பேர்ல வந்து 15 பேர் வந்து லோக்சபால இருந்து வருவாங்க, 7 பேர் வந்து ராஜ்யசபால இருந்து வருவாங்க. அப்ப என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 15 பேருன்னு சொல்லியிருக்கான். நாட் மோர் தென் 15 பேர் லோக்சபா. ஆனா 10 பேர் வந்து ராஜ்யசபா, 10 பேர் கிடையாது, மொத்தம் 7 பேர் தான் வருவாங்க. ஏன்னா மொத்தமே 22 பேர் தான். செகண்ட் பாருங்க, பினான்ஸ் மினிஸ்டர் எக்ஸ் ஆஃபியோ மெம்பர் ஆஃப் வந்து கமிட்டி. இப்பதான் நான் சொல்லியிருந்தேன், மினிஸ்டர் யாருமே வந்து மெம்பரா ஆக முடியாது. அதனால இதுவுமே தப்பாயிரும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிரும். தேர்ட் பாருங்க, a member of the committee is given a term for வந்து 1 year. எஸ், எந்த கமிட்டியா இருந்தாலும் சரி அந்த கமிட்டிக்கான டென்யூர் பாத்தீங்கன்னா 1 year. அதனால இது வந்து கரெக்ட். ஃபோர்த் பாருங்க, the term of office of the member of the committee from the Rajya Sabha extended even when they retire from the Rajya Sabha. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கான டென்யூர் பீரியட் வந்து 1 year. அந்த டைம்ல என்ன நடக்கும் அதுதான் வந்து என்னன்னா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன சொல்லிடலாம், கரெக்ட் ஆன்சர் வந்து சி மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். இது ஏன் இவ்வளவு நேரம் எடுத்து சொல்றேன் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது ஒன்ஸ் கொஸ்டின் என்ன மாதிரி கேட்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அந்த சாப்டரை நம்ம வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஹூ கேன் பி வந்து அப்பாயிண்டட் ஆஸ் அ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப என்னன்னா, நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட குவாலிஃபிகேஷன் ரிலேட்டா நம்ம லேர்ன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? அதுக்கான நம்ம பேசிக்ஸ் வந்து போயிடலாம், ஒரு வாட்டி ரிவைஸும் வந்து பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு எடுத்துட்டாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அப்பாயின்மெண்ட். யாரு அப்பாயின்மெண்ட் பண்ணுவா அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா யாரோட கன்சல்ட் பண்ணுவாங்கன்னா ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வருவாங்க. இப்ப அதர் ஜட்ஜ் ஆஃப் த வந்து என்ன சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்கல்ல, அவர் வந்து யார வந்து கேட்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸோட வந்து என்ன கன்சல்டேஷன் வச்சு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இது வந்து அப்பாயின்மெண்ட்ல போயிடுச்சு. ரைட்டா? அடுத்து பாருங்களேன், டென்யூர். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல என்னன்னா நோ மினிமம் வந்து ஏஜ் இது எதுவுமே கிடையாது. இந்த டென்யூரை பொறுத்து இவ்வளவு வருஷம் தான் அவங்க வேலை பார்ப்பாங்க, இவ்வளவு வருஷம் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் டென்யூர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அடுத்து இம்பார்ட்டன்ட், நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு வந்துருவோமே, குவாலிஃபிகேஷன்ஸ். குவாலிஃபிகேஷன்ல 3 கண்டிஷன் இருக்கு. முதல் கண்டிஷன் என்னன்னா, இப்ப 10 வருஷம் வந்து என்னன்னா ஹை கோர்ட்ல வந்து என்ன அட்வொகேட்டா இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன ஆகலாம்னா, அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகலாம். சரி, அது இல்ல. அப்படி இல்லைன்னா 5 வருஷம் அவர் என்ன இருக்கணும்னா ஹை கோர்ட்டோட ஜட்ஜா இருந்திருக்கணும். சரி, இதுவும் இல்ல அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து ஜூரிசிஸ்டா வந்து இருந்திருக்கும். இது யாரோட ஒப்பீனியனா பிரசிடென்டோட ஒப்பீனியன் கொடுப்பார். சரிங்களா? இந்த 3 கேட்டகரி தான் என்ன பண்ண முடியும்னா இவரோட குவாலிஃபிகேஷனை பார்ப்பாங்க. இதோட அடிஷனல் என்ன பண்ணா அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இது வந்து ரொம்ப ஜென்ரலா தான் இருக்கு. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்த 3 கண்டிஷனுமே ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். சோ அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து கார்டியன். எஸ், சிட்டிசனோட ரைட்டை வந்து இவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ரிமூவல் பாருங்களேன். ரிமூவலை பொறுத்த அளவுக்கு வந்து என்ன பேசிஸ்ல இவங்க ரிமூவ் பண்ண முடியும், ஒன்னு மிஸ்பிஹேவியர் ஆர் வந்து இன்கெப்பாசிட்டி. இந்த ரிமூவலோட ப்ரொசீஜர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு வரும். ஸ்பெஷல் மெஜாரிட்டியில 2 கேட்டகரி. ஒன்னு டோட்டல் மெம்பர்ஷிப்ல வந்து மெஜாரிட்டி வேணும். அதாவது 50% வந்து டோட்டல் மெம்பர்ஷிப் வேணும். அதோட சேர்த்து டூ தேர்ட் வந்துன்னா பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் வந்து வேணும். ரைட்டா? இந்த கண்டிஷன் மூலம் தான் என்ன பண்ண முடியும்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இதுதான் வந்து லேர்னிங். இதை வச்சு வந்து இப்ப கொஸ்டின் ஆன்சர் பண்ண பார்ப்போமே. இதுல என்ன கேட்டிருக்காங்க, who has been appointed as a judge of வந்து சுப்ரீம் கோர்ட். அப்ப குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்களேன், advocate who has வந்துன்னா practiced for at least 10 years in any court அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஏன்னா எனி கோர்ட் வராது. நம்மளுக்கு என்ன வரும்னா இவர் ஹை கோர்ட்ல வந்ததுன்னா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆக முடியும். ரைட்டா? செகண்ட் பாருங்க, a judge of the high court வந்து for at least வந்து 3 years. நோ, ஹை கோர்ட்டோட ஜட்ஜா இருக்கிறதுக்கு என்னன்னா 5 வருஷம் வந்து இருக்கணும். கண்டிப்பா அட்லீஸ்ட் வந்து 5 வருஷமாவது வந்து ஹை கோர்ட்டோட ஜட்ஜா இருக்கணும். அதனால இதுவும் தப்பாயிரும், இதுவும் வந்து தப்பாயிரும். 3 பாருங்க, டிஸ்டன்ஸ் வந்துன்னா ஜூரிஸ்டிக்ஷன் இன் த ஒப்பீனியன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எஸ், இது வந்து கரெக்ட். ஏன்னா 3
நம்மளோட குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். அதுல ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் இது வந்து கொடுத்திருப்பாங்க ரைட்டா. ஃபோர்த் பாருங்க, a person who has held judicial office for அட்லீஸ்ட் 15 இயர்ஸ். இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்டகரியை நம்ம இதுல மென்ஷன் பண்ணல, அதனால இதை எடுத்துடலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா சி மட்டும் தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு நான் ரொம்பவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் தான் நம்ம சேனலை ஃப்ரீயா ரன் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். சரி இந்த கொஸ்டின் பாருங்களேன். Who among the following fixes the date of election of the speaker of லோக்சபா? இப்ப நம்ம ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தாவே எங்க படிப்போம்னா கரெக்டா பார்லிமெண்ட்ல வந்து லேர்ன் பண்ணிருப்போம். அதை ஒரு வாட்டி வந்து என்டையரா ரிவைஸ் பண்ணலாம். இப்ப பார்லிமெண்ட் சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துன்னா ஸ்பீக்கர். அவரை பத்தி கொஸ்டின் கேட்டதுனால இன்டத்தை பார்த்தலாமே. நம்ம லோக்சபா அப்படின்னு எடுத்தாவே என்ன வரும்? ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் வருவாங்க. அதே ராஜ்யசபா அப்படின்னு பார்த்தோம்னா சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் வருவாங்க. இப்ப ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கரை இன்டப்தால ஆரிஜின் வந்து என்ன இருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 அது மூலம் தான் நம்ம என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் டெபுட்டி பிரசிடென்ட் வந்திருப்பாங்க. லேட்டர் அவங்க பேர் இன்ட்டு ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கரா மாறி இருப்பாங்க ரைட்டா. இவங்களோட எலெக்ஷன் படி வந்துன்னா போத் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கருக்கு என்னன்னா ஆர்டிகல் 93 மென்ஷன் பண்ணிருக்காங்க. பை வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. இவரோட ரீ எலெக்ஷன், அதாவது ஒரு வாட்டி டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவரையே வந்து ஸ்பீக்கரா கொண்டு வந்துக்கலாம். எலெக்ஷனோட கிரிட்டீரியா பொறுத்தளவுக்கு இவர் லோக்சபாவோட வந்து டெஃபினட்டா மெம்பரா இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்துன்னா லோக்சபாவோட ஹெட்டா இருக்க போறாரு. அப்ப டெஃபினட்டா அது மெம்பரா இருந்தாதான் அதோட வந்து ஹெட்டா இருக்க முடியும் ரைட்டா. அடுத்து பெருசா வந்துன்னா வேற எந்த ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன் இவருக்கு வந்து கொடுக்கல. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ரூலிங் பார்ட்டில இருந்து வருவாங்க. ஏன் ரூலிங் பார்ட்டினா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கும். அந்த மெஜாரிட்டியை வச்சு ஈஸியா சிம்பிள் மெஜாரிட்டில வந்து எலெக்ட் பண்ணிடுவாங்கல்ல. அதனாலதான் மோஸ்ட்லி ஃப்ரம் வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்கும். இவரோட டென்யூர் பார்த்தோன்னா 5 வருஷம். சரி இப்ப ஸ்டார்டிங் வந்துன்னா 5 வருஷம் போகும்போது 3 வருஷத்துலயே வந்துன்னா டிசால்வ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் என்ன ஆகும் நினைச்சு அப்படின்னா இந்த இவரோட இது இருக்கு பாத்தீங்கன்னா இந்த டென்யூர் வந்து இவரோடது வந்துன்னா ஸ்டாப் ஆகாது. விச் மீன்ஸ் வந்து அடுத்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி அப்ப ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அது வரைக்குமே வந்து என்னன்னா இவர் தான் வந்து அந்த பழைய ஸ்பீக்கர்ல தான் ஸ்பீக்கரா இருப்பாரு. ஒன்ஸ் புது ஸ்பீக்கர் வந்தோன்னா அப்ப இவரோட ஆபீஸ வந்து என்னன்னா வேக்கன்ட் பண்ணுவார் ரைட்டா. அதுதான் சொல்லியிருப்பாங்க, தி ஸ்பீக்கர் டஸ் நாட் வெக்கேட் ஹிஸ் ஆர் ஆபீஸ் அப்பான்னு வந்து டிசல்யூஷன் ஆஃப் லோக்சபா. ஏன்னா புது ஸ்பீக்கர் வர வரைக்குமே வந்து இவர் தான் ஸ்பீக்கரா ஆக்ட் பண்ணுவார். பவர் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபைனல் இன்டர்பிரேட்டர் ஆஃப் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். அதாவது லோக்சபால ஏதாவது பேசுறாங்க, கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டா பேசுறாங்கன்னா அதோட ஃபைனல் இன்டர்பிரேட்டர் இவ்வளவுதான் இருப்பார். இவரோட ரூலிங் வந்து பைண்டிங் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க அந்த ஹவுஸ்ல ரைட்டா. ஆனா ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜுடிஷியரி வந்துன்னா உள்ள வந்துடும். சரி அது இருக்கட்டும். இப்ப ஜாயிண்ட் சிட்டிங்க வந்து ப்ரிசைட் பண்றது இவர் தான். ஜாயிண்ட் சிட்டிங்க கூடுங்கன்னு சொல்றது யாருன்னா பிரசிடென்ட் சொல்லுவாரு. ஆனா உண்மையிலே அது ப்ரிசைட் பண்றது யாருன்னா இவர் தான் வந்து அதை ப்ரிசைட் பண்ணுவார். சரிங்களா. அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்தது நம்மளோட வந்துன்னா அட்ஜென்ட் பண்ணுவார். இது ஆப்சன்ஸ் ஆஃப் கோரம் டைம்ல. ஆப்சன்ஸ் ஆஃப் கோரம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர் டெஃபினட்டா இருக்கணும், அப்பதான் வந்து செஷன் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த மினிமம் நம்பரே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவோம், அட்ஜென்ட் பண்ணுவார். அட்ஜென்ட் பண்ணுவோம், நான் வந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவார் ரைட்டா. சோ இது வந்து மூணாவது. ஃபோர்த் பாருங்க, பவர் ஆஃப் காஸ்டிங் ஓட். அதாவது எப்பயாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப 40 பேர் வந்து என்னன்னா ஓட்டு போட்டாங்க, இது ஈக்குவலண்டா இருக்கு, ஏதாவது ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்தா போதும் நம்ம வந்து அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணலான் இருக்குல்ல. அந்த மாதிரி டைம்ல இவர் வந்து என்னன்னா ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா போடலாம். அதே மாதிரி இவர் எதை டிசைட் பண்ணுவாரு, ஒரு பில்லு மணி பில்லா அது இல்லையான்னு டிசைட் பண்றது இவர் தான். அதே மாதிரி நம்மளோட ஆன்டி டிஃபெக்ஷன் சாவை வந்துன்னா அதுல நம்மளோட மெம்பரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான ஃபைனல் வந்து இதுவுமே இவர் தான் பண்ணுவார். இது என்னன்னா 52nd அமெண்ட்மெண்ட் 10th ஷெட்யூல்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க ஸ்பீக்கர் படிக்கும்போது டெஃபினட்டா உங்களோட நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. பட் ஏதாவது ஒரு வேர்டு வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து அப்படியே நோட் பண்ணிங்க, உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிமூவல் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இவர் லோக்சபாவோட மெம்பரா இல்ல அப்படின்னு போகும்போது வந்து அவரை ரிமூவ் பண்ணுவாங்க. இன்னொன்னு இவரே வாலண்டியர் ரிட்டன் ரெகக்னேஷன் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா டெபுட்டி ஸ்பீக்கர்ட்ட கொடுப்பாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நார்மலா என்ன நினைப்போம், இவர் ரிட்டன் ரிசைனேஷன்ஸ் டைரக்டா வந்து என்ன அப்படின்னா பிரசிடென்ட்ட கொடுப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா இவர் பிரசிடென்ட் கொடுக்க மாட்டார். யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர் தான் கொடுப்பாரு. இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கங்க ரைட்டா. அடுத்து இவர் ரிமூவ் பண்றது வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டில. யோசிச்சு பாருங்க, எலெக்ஷன் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, ஆனா ரிமூவ் பண்றது பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டில ரிமூவ் பண்ணதான் முடியும். சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்ப கொஸ்டின் வாங்க, இப்ப அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஹூ அமங் த ஃபாலோயிங் வந்து டேட் வந்து யார் பிக்ஸ் பண்றோம் கேட்டிருக்கான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவர் தான் வந்து என்னன்னா ஸ்பீக்கரோட எலெக்ஷனோட டேட்டை வந்து பிக்ஸ் பண்றது. மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர் வர மாட்டாங்க, செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா இவரும் வர மாட்டாங்க, டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா வர மாட்டார். ஆனா டெபுட்டி ஸ்பீக்கர் இவரோட எப்ப இருக்குன்னா ஸ்பீக்கர் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டார் அப்படின்னா அப்ப அவரோட யார் பார்ப்பாங்கன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் பார்ப்பாங்க ரைட்டா.
கரெக்ட் ஆன்சர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பர்சனல் லிபர்ட்டி இஸ் நாட் கரெக்ட் சொல்றாங்க. இப்ப பர்சனல் லிபர்ட்டி ரிலேட்டடா ஃபண்டமெண்டல் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட வந்து ஜட்ஜ்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இதுல இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 கேஸ் இருக்கும். ஒன்னு ஏகே கோபாலன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகே கோபாலன் கேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கான்செப்டா ஒண்ணும் கிடையாது. ஒரு லா இருக்குப்பா, அந்த லா வந்து கிரியேட் ஆகணும்னா என்ன வேலை கிரியேட் ஆயிருக்கும்? பார்லிமெண்ட் இருக்கும். பார்லிமெண்ட் என்னன்னா 2 இருக்கா நம்ம இதுல. ஒன்னு லோக்சபா இருக்கு, இன்னொன்னு ராஜ்யசபா இருக்கு. இந்த ரெண்டுமே என்ன பண்ணுவாங்க? இந்த பில்ல வந்துன்னா டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த டிஸ்கஷன்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா யார்கிட்ட அனுப்பிடுவாங்க? பிரசிடென்ட் வந்து அனுப்பாங்க. பிரசிடென்ட் ஃபைனலா வந்து என்னன்னா அவரோட அசன்ட், அவரோட கையெழுத்து போட்டாருன்னா அந்த பில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவா மாறிடும். ஸோ இதுதானே அந்த ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஒரு லா வந்துருச்சு, ஃபைனலா பாஸ் ஆயிருச்சு. அந்த லா நம்மளோட பர்சனல் லிபர்ட்டி வந்து டிப்ரைவ் பண்ணி இருக்கு அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் லைஃபோட லிபர்ட்டி டிப்ரைவ் ஆகுதுன்னா பண்ணலாம். ஏன்னா இந்த லா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கு. அப்படி பண்ணும்போது வந்து என்னன்னா இது யார் பண்ணிருக்கா? பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல இருக்கவங்க யாரு? பீப்புளோட ரெப்ரசென்ட். அப்ப பீப்புளே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் எதுல சொல்லியிருப்பாங்க? ஏகே கோபாலன் கேஸ சொல்லியிருப்பாங்க. சோ இது அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு கேஸ் நடக்கணும். மேனகா காந்தி கேஸ் சொல்லுவாங்க. சோ மேனகா காந்தி கேஸ்ல என்ன ஆகும்னா அதே லாப்பா, அந்த லா வந்து என்னன்னா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டீங்க. ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஃபைனலா வந்து என்னன்னா பிரசிடென்டோட அசன்ட் வாங்கி நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க. அதை வச்சு என்ன பண்றீங்க அப்படின்னா பீப்புளோட ரைட்ஸை வந்து என்ன டிப்ரைவ் பண்றீங்க அப்படின்னா அந்த லாவை கொண்டு போய் நான் பார்ப்பேன். அந்த லா ஒரிஜினலாவே வந்துன்னா நல்ல லாவா, அது ரொம்ப ஜஸ்டா இருக்கா, அது உண்மையிலேயே வந்துன்னா ரீசனபிளா தான் இருக்கா, மக்களுக்கு தேவையா, இது எல்லாத்தையும் நான் செக் பண்ண பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லா இருந்தா ஓகே. அப்படி இல்ல நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு வந்து நான் சொல்லிடுவேன். யாரு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. சோ அதனாலதான் வந்து என்னன்னா இந்த கேஸ் இதுலதான் என்ன பேர் சொல்லிப்பாங்க? டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்ப டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா ஒரு லாவை ஜஸ்ட் நீங்க வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி மட்டும் வந்தா பத்தாது. அந்த லா டெஃபினட்டா என்ன இருக்கணும்? உண்மையிலேயே இந்த சொசைட்டிக்கு வந்து நல்லதா இருக்கான்னு பார்ப்பாங்க. பட் இல்ல அப்படின்னா அந்த லாவை நான் என்ன பண்ணிடுவேன்? வாய்டுன்னு சொல்லிடுவேன். இல்ல அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 கேஸ் தான் இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் நம்ம இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? சோ இதுதான் வந்து இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல the state does not have a authority to deprive any person within the vandana territory of India of his her personal liberty without any rational basis. இதுதான் என்னன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மேனகா காந்தி கேஸ்ல வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரு லா கொண்டு வாங்கப்பா, அந்த லா உண்மையிலேயே வந்து ரேஷனலா இருந்தா மட்டும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அதை நான் வந்து என்னன்னா அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பேசிஸ் ஆன் வந்துன்னா டிப்ரைவிங் த பர்சன் ஆஃப் ஹிஸ் லிபர்ட்டி, பர்சனல் லிபர்ட்டி மஸ்ட் பி இன் அக்கார்டன்ஸ் வித் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. எஸ், ரெண்டுமே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து ஒரு லாவை கிரியேட் பண்ண முடியும். அதோட சேர்த்து டியூ ப்ராசஸ் பார்ப்பாங்க. நீங்க அந்த ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணுங்க, பிளஸ் அந்த லாவோட வந்து ரேஷனலை நானும் பார்ப்பேன். அதை பார்த்துட்டு ஓகேவா இருந்தா மட்டும்தான் வந்து அந்த லாவை வந்து நான் ஃபைனலா நார்மலா எடுக்க விடுவேன். அப்படி இல்லைன்னா அந்த லா வந்து செல்லாதுன்னு சொல்லிடுறேன். அதனால என்ன வரும்? 2 சைடும் பார்ப்பாங்க. ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுதான்னு பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து அந்த லாக்கான ரேஷனல் வந்து பேசிஸ் என்ன, எதுக்காக அந்த லா கொண்டு வந்தாங்க அதையும் வந்து செக் பண்ணுவாங்க. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் பாங்களேன், பர்சனல் லிபர்ட்டி கேன் பி செக்யூர்டு பை வந்து ஜுடிஷியல் ரிட் ஆஃப் வந்து ஹேபியஸ் கார்பஸ். எஸ், ஏன்னா ஹேபியஸ் கார்பஸ் நம்மளோட ஆர்டிகல் 32 வரும். ஆர்டிகல் 32 ரீட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஃபோர்த் பாருங்களேன், the majority view of the Supreme Court in A.K. Kobalan versus State of Madras, the case invented the வந்து due process of law. No way. ஏன்னா ஏகே கோபாலன் கேஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த கேஸ்ல நம்ம டியூ ப்ராசஸ் லா பார்ப்போம்னா மேனகா காந்தி கேஸ்ல தான் வந்து பார்ப்போம். ரைட்டா? அப்ப என்ன வரும்? இதுதான் வந்து தப்பானது இருக்கு, இதுதான் அவன் கேட்டிருக்கான். ஏன்னா நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கான். ஃபோர்த் தான் வந்து நாட் கரெக்ட். இது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏகே கோபாலன், மேனகா காந்தி 2 கேஸும் எதை பத்தி பேசியிருந்தா இந்த கொஸ்டின் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இஸ் நாட் கரெக்ட்னு சொல்றாங்களே. இப்ப டிபிஎஸ்பி ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். இப்ப டிபிஎஸ்பி பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல். இதுல 3 இதுவுமே பிரிப்போம். ஒன்னு சோசியலிஸ்ட், 2வது காந்தியன், 3வது லிபரல் இன்டெலெக்சுவல். இந்த காந்தியன் பிரின்சிபல ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. எப்படி நாவத்துல ஆர்டிகல் இங்க 3 மூணா போங்களேன். 40, 43, 46 அப்படின்னு போகும். 3 மூணா கூடும். அதுக்கப்புறம் 47, 48 வரும். இந்த லிபரல் இன்டெலெக்சுவல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் ஆர்டிகல் 44. ஏன் அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட பத்தி பேசும். அடுத்து சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ல
ஆர்டிகல் 39A இது எதை பத்தி பேசுனா ஃப்ரீ லீகல் எய்ட பத்தி வந்து பேசும். சரிங்களா? சோ இது எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கிறோம். சரி, இப்ப கொஸ்டினுக்கு வாங்க. அவ என்ன கேட்டிருந்தானா 2 விதமா கேட்டிருந்தான். ஒண்ணு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதே மாதிரி வந்துன்னா டிபிஎஸ்பி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதை பத்தி பேசும்? மக்களோட வந்து ரைட்ஸ பத்தி பேசும். இந்த மக்களோட ரைட்ஸ் வயலேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போடுவேன். இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் என்ன பேசும் அப்படின்னா கவர்மெண்ட்டை வந்து என்ன வெல்ஃபேர் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணுப்பா அப்படின்னு வந்து சொல்லும். சரி, இப்ப நான் வெல்ஃபேர் ஸ்டேட்டை நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு லாவை வந்து என்ன கிரியேட் போடுவேன். அந்த லா என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து என்ன மக்களோட ரைட்ஸை வந்து என்ன வயலேட் ஆகலாம். அப்படி வயலேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மக்கள் டைரக்டா போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி என்னோட ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது, அதனால அந்த லாவை வந்து பாருன்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் டக்குன்னு என்ன பண்ணுவோம்? அந்த லாவை பார்ப்போம். இந்த லா ஆமா வயலேட் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? இந்த லா வந்துன்னா வாய்டு அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லி போட்டுருவாங்க. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கும் வெர்சஸ் நம்மளோட ஜுடிஷரிக்கும் வந்துன்னா வார் மாதிரி போயிட்டு இருந்தது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், பார்லிமெண்ட் வந்து லா போட்டுக்கிட்டே இருப்பானா, அதை வந்து ஜுடிஷரி வந்துன்னா லா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பானா. இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய ஒரு அளவுக்கு மேல வந்து பிரச்சனை போக 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 ஃபைனலா ஜுடிஷரி வந்து ஒன்ன கொண்டு வந்தாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேசவானந்த பாரதி கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரிப்பா நீ பார்லிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட் பண்ணிக்க. எதுக்காக அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணுவோம்? டிபிஎஸ்பியை யூஸ் பண்ற. அப்ப டிபிஎஸ்பியை நீ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்ன பண்ணனா அமெண்ட் பண்ணிக்கோ. ஆனா ஒரு லிமிட்டோட அமெண்ட் பண்ணணும். அந்த லிமிட் என்னன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அந்த அமெண்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது, இல்லாட்ட டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? அப்ப இதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அப்ப என்னோட டைரக்டிவ் பிரின்சிபல் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்ன டிப்ரைவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஒரு அளவுக்கு மேல வந்து பண்ண முடியாது. ஏதாவது தேவை பொறுத்துதான், ரீசனபிள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தா மட்டும்தான் வந்துன்னா மக்களோட ரைட்ஸை வந்து நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிப்ரைவ் பண்ண முடியும்னு சொல்லிப்பாங்க. அப்ப உங்களுக்கு டவுட்லாம், அப்ப டிபிஎஸ்பி வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விட பெருசு அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா டிபிஎஸ்பி தேவைக்கு ஏத்தாப்புல சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தே ஆர் நாட் என்ஃபோர்சபிள் இன் த கோர்ட் ஆஃப் லா. எஸ், டைரக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தாவே என்ன சொல்லுவாங்கன்னா இதை நம்ம கோர்ட்ல போய் வந்து கேஸ் பண்ண முடியாது. ஏன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டை பத்தி சொல்லும். இப்ப வெல்ஃபேர் ஸ்டேட் கிரியேட் பண்ணுங்கப்ப அப்படின்னு சொல்லி நான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன பண்ணா கவர்மெண்ட் மேல கேஸ் போட முடியாது. அதுதான் நாட் என்ஃபோர்சபிள் இன் த கோர்ட் ஆஃப் லா. பி பாருங்களேன், தே கேன் ஓவர்ரைட் வந்து ஆல் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கிடையவே கிடையாது. இப்பதான் நம்ம பார்த்தோம் டிபிஎஸ்பி வர்சஸ் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெரியது. பட் தேவைக்கு ஏத்தாப்புல வந்து டிபிஎஸ்பி வச்சு என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ணிக்கலாம். அதனால ஓவர்ரைட் வந்து எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் ஓவர்ரைட் பண்ண முடியாது. அதனால இதுதான் வந்து நாட் கரெக்ட். சி பாருங்க, that can be related to வந்துன்னா சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். இதையுமே கம்பேர் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துன்னா பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. அதே டிபிஎஸ்பி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளோட சோசியல் அண்ட் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க ஜஸ்ட் வந்து நான் வச்சுக்கிறீங்களா? ஃபோர்த் பாருங்களேன், they can be related to giving free legal aid. எஸ், ஏன்னா ஆர்டிகல் 39A இதை பத்தி தான் பேசும். அப்ப கொஸ்டின் கேட்டிருக்கிறது நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கான். பி தான் வந்து என்ன நாட் கரெக்ட். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது வந்து ஒரு டவுட்ஃபுல்லான கொஸ்டின்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு த பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்களேன், நம்மளுக்கு என்னன்னா த டேர்ம் செக்யூலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் வாஸ் நாட் தேர் இன் த பிரியாம்பிள் ஒரிஜினல்னு சொல்றாங்க. நம்ம பிரியாம்பிள் ஒரிஜினலா இருக்கும்போது சில வேர்டு இருக்காது. அந்த வேர்டுல 42nd அமெண்ட்மெண்ட் மூலம் 1976ல ஆட் பண்ணிருக்கோம். அதுல என்னென்ன ஆட் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சோசியலிஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து ஆட் பண்ணிருப்போம். ஸோ ரெண்டாவது செக்யூலர் அப்படின்னு சொல்லி வந்து ஆட் பண்ணிருப்போம். மூணாவது இன்டெகிரேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணும். இந்த 3 வேர்டு தான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்மளோட பிரியாம்பிள் ஆட் பண்ணிருப்போம். பட் ரிபப்ளிக் அதே மாதிரி வந்துன்னா இந்த டெமோக்ராட்டிக் அதெல்லாம் ஆல்ரெடி ஒரிஜினலா இருந்தது. அதனால என்ன இது வந்து நாட் கரெக்ட் அப்படின்னு தான் எடுக்க முடியும். ஏன்னா ரெண்டு இது வந்து என்ன கொடுத்துருக்காங்களே, இவன் செக்குலர் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைரக்டா எடுத்துடலாம். ஆனா டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கொடுத்ததுனால இது இன்கரெக்ட். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நம்மளோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல the preamble contain basic structure of the constitution of India. எஸ், ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த ரிபப்ளிக் வேர்டு டெமோக்ராட்டிக் வேர்டு இது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு நம்மளோட ஜுடிஷியரி வந்து என்ன சொல்லியிருப்பான். அதனால என்ன சொல்லலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், இட் செல்ஃப் வந்துன்னா preamble not enforceable in the court of law சொல்றாங்களே. அதாவது பிரியாம்பிள் ஒரு வேர்டு இருக்கு,
அந்த வேர்டு வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட போய் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ண முடியாதுன்னா கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஆனா பிரியாம்பிள் அட்டாச்டு வித் வந்துன்னா கம்ப்ளீட் கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிரியாம்பிள் ஏதாவது இது பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஏதாவது வயலேட் பண்றாங்க இல்ல பிரியாம்பிளே அமெண்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப வந்து என்ன பண்ணா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பண்ண முடியும். யாரு மேல அப்படின்னா கவர்மெண்ட் மேல. ரைட்டா? சோ இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப வெறும் பிரியாம்பிள வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேட்க முடியாது. அதே கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் அட்டாச்சா பார்க்கும்போது வந்து பிரியாம்பிள் யாராவது வந்து என்னன்னா மாத்துறாங்க, சேஞ்ச் பண்றாங்க, கவர்மெண்ட் ஏதாவது பண்ணாங்கன்னா அப்ப நம்ம போய் வந்து கேஸ் பண்ண முடியும். என்ஃபோர்ஸபிள் வந்துன்னா கோர்ட்ல வந்து கேட்க முடியும். ரைட்டா? ஃபோர்த் பாருங்களேன். The Supreme Court has held that preamble cannot be considered an aid to the legal interpretation of the constitution where the language is ambiguous ன்னு சொல்றாங்கல்ல. So அதாவது இது வந்து தப்பானது. ஏன் அப்படின்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய வேர்ட்ஸ் வந்து என்ன புரியாம இருக்கும். ஏன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணது 1950. சோ அந்த டைம்ல எழுதினவங்க வந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நிறைய வேர்ட்ஸ் வந்து புதுசா இருந்தது. அது ஸ்டில் வந்து என்ன இன்னும் நம்மளால இன்டர்பிரேட் பண்ண முடியல. அந்த மாதிரி இன்டர்பிரேட் யாருன்னா சுப்ரீம் கோர்ட் பண்ணுவாங்கல்ல. அதை எதுக்கு யூஸ் பண்ணாலும் பிரியாம்பிளையும் எடுத்து வச்சு வந்து பார்ப்பாங்க. அதாவது இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டோட இன்டர்பிரேஷன் புரியாம போது அந்த பிரியாம்பிளையும் வச்சு பார்க்கும்போது ஓகே இதை தான் அந்த வேர்டு சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி என்ன சொல்லிப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன சொல்லலாம் ஃபோர்த்துமே வந்து என்ன தப்புதான். ஏன்னா இட்ஸ் கெனாட் பின் இருக்கு, அது தப்பு. ஏன்னா கேன் பி டன் பை வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட். ரைட்டா? அப்ப என்ன சொல்லலாம் இல்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் கரெக்ட்னால இது வந்து ஒரு டவுட்ஃபுல்லான கொஸ்டின்ஸ். இப்ப நம்ம பிரியாம்பிள் அப்படின்னு பார்த்தாவே இம்பார்ட்டன்ட் படிக்க வேண்டியது என்னன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்கும். இதுல பாருங்களேன் த சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு இருக்கும். இதுல ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டின்னு வரும். இது எப்ப நம்ம வந்து என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அடாப்ட் பண்ணிருப்பாங்கன்னா 26 நவம்பர் 1949 வந்து அடாப்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து என்ன கொடுத்திருப்பாங்க. இது இந்த லீகல் சர்வீஸ் ஆஃப் இந்தியா இதுலதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஏதாவது ஒரு லா, அதாவது ஏதாவது ஒரு வேர்டு வந்து நம்ம ஆம்பிகுவஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேட்டேஷன் எதை யூஸ் பண்ணலாம்னா பிரியாம்பிள யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரைட்டா? சோ அப்ப என்ன சொல்லலாம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டா இருக்கனால நம்மளுக்கு கரெக்டான இன்கரெக்ட் எதுன்னு சொல்ல முடியல. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The electoral college for electing a president of India does not include which of the following சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லிடலாம் அப்படின்னா பிரசிடென்டோட சாப்டர்ல அவரோட எலக்டோரல் காலேஜ் யார் யாரெல்லாம் வருவாங்க அது தெரிஞ்சிருக்கணும். சோ இது வந்து என்னன்னா இது பழைய நியூஸ் பேப்பர்ல இருந்த ஒரு ஆர்டிக்கல் தான். பட் இதுல நமக்கு தேவையானது மட்டும் வந்து பாத்துக்கலாம். சோ இந்த லைன் பாருக்கலாம். த பிரசிடென்ட் ஹவு எலெக்டட் அப்படின்னு இருக்குல்ல, இதுல த பிரசிடென்ட் எலெக்டட் பை த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குல்ல, இது நல்லா பாத்துங்க. எலெக்டட்னு சொல்றாங்க, பிரசிடென்ட் எலெக்டட். அதுவும் யாரு அப்படின்னா மெம்பர் மட்டும் தான். அதுவும் யாருன்னா எலெக்டட் மெம்பர் மட்டும்தான் வந்து எலிஜிபிளா இருப்பாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? சோ இதுல நம்ம ஒவ்வொரு அதாவது இப்ப மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வரும்போது எம்பிக்கான ஓட்டோட வேல்யூ வேற மாதிரி இருக்கும், எம்எல்ஏக்கான ஓட்டோட வேல்யூ வந்து வேற மாதிரி இருக்கும். அதான் இந்த வேல்யூ ஆஃப் த ஓட் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. இதோட நம்ம அடிஷனல் லேர்ன் பண்ணப்பட்டது பிரசிடென்டோட எலெக்ஷன்ல இது வரைக்கும் ராஜேந்திர பிரசாத் இவர் தான் வந்துன்னா 2 டைம் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியால இருந்திருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷம் இருந்திருக்காரு, அதோட கண்டினியூஸா இன்னொரு 5 வருஷம், மொத்தம் 10 வருஷம் பிரசிடென்டா இருந்தது யாருன்னா ஒன்லி ஒன் ராஜேந்திர பிரசாத் தான் இருந்திருக்காரு. ரைட்டா? அதோட இன்னொரு அடிஷனல் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் பிரதிபா பாட்டீல் வந்து வந்திருப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் உமன் வந்து என்னன்னா எஸ்டி யாரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. இது எல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்கேஸ் கேட்டுட்டாங்கன்னா எதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்ப எலக்டோரல் காலேஜ்ல யார் யாரெல்லாம் வருவான்னு பாருங்களேன். இப்ப பிரசிடென்ட் எலெக்ட் பண்ற எலக்டோரல் காலேஜ்ல எலெக்டட் மெம்பர் ஆஃப் வந்து போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அப்ப லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா உள்ள வந்துருவாங்க. ஆனா ராஜ்யசபால 12 நாமினேட்டட் மெம்பர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் அந்த ரைட்ஸ் கிடையாது. எதுல அப்படின்னா பிரசிடென்ட எலெக்ஷன் பண்றதுல. ரைட்டா? அடுத்து பாருங்க எலெக்டட் மெம்பர் ஆஃப் த லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்ப என்ன மீன்ஸ் நம்மளோட ஸ்டேட் அசம்பிளில இருக்கிறவங்களுமே வந்து விடுவாங்க, அது எலெக்டட் மெம்பர் மட்டும் தான் வரும். அடுத்து எலெக்டட் மெம்பர் ஆஃப் த லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. நம் ஜம்மு காஷ்மீருக்கு இன்னும் எலெக்ஷன் நடக்கிறதுனால நம்மளால சொல்ல முடியாது அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒன்லி எலெக்டட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். சோ எலெக்டட் சொல்றாங்க, ஒன்லி எலெக்டட் மெம்பர் மட்டும்தான் வந்து என்ன வருவாங்க. மிச்ச யாராவது நாமினேட்டட் மெம்பரா இருக்காங்கன்னா அவங்க வந்து வரமாட்டாங்க. ஈவன் இப்ப லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்மள ஸ்டேட்ல இருக்கும். இந்த ஸ்டேட்ல வந்து என்னன்னா எத்தனை லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு, 7 ஸ்டேட் முதல்ல இருந்தது, இப்ப 6 ஸ்டேட். இது ஒரு ஷார்ட்கட் என்ன தா கும்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. தா கும்ப் ஆல்ரெடி தாஜ் அப்படின்றது இருக்கும். இந்த ஜம்மு காஷ்மீர் போனதுனால டி வந்துன்னா தெலுங்கானா.
ஏ வந்து ஆந்திர பிரதேஷ், கே வந்து கர்நாடகா, யூ வந்து உத்தரப்பிரதேஷ், எம் மகாராஷ்டிரா, பி வந்து பீகார். இந்த ஸ்டேட் மட்டும்தான் என்ன இருக்குன்னா லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு. இந்த லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில எலெக்டரா இருந்தாலும் சரி, நாமினேட்டடா இருந்தாலும் சரி, இவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. யாரோட எலெக்ஷனா? பிரசிடென்டோட எலெக்ஷன்ஸ். இது நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? இப்ப வாங்கலாம். அப்ப எலக்டோரல் காலேஜ் பிரசிடென்டோட இதுல யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஆல் த எலெக்டட் மெம்பர் ஆஃப் த ராஜ்யசபா இவங்க வருவாங்க. ஏன்னா எலெக்டட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா வருவாங்க. ஏன்னா பார்லிமெண்டோட ரெண்டு இதுலயுமே ஒன்லி ஒன் லோக்சபா, இன்னொன்னு ராஜ்யசபா. இது ரெண்டுலயும் எலெக்டட் மெம்பர் இருந்தாங்கன்னா அவங்க எலக்டோரல் காலேஜ் ஆஃப் த பிரசிடென்ட்ல வருவாங்கன்னு பார்த்தோம். அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆல் எலெக்டட் மெம்பர் ஆஃப் த லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு தான் சொல்றான். அசம்பிளியா டெஃபினட்டா வருவாங்க. தேர்ட் பாருங்க. ஆல் த மெம்பர் ஆஃப் த லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் பிரசிடென்டோட எலெக்டடோட காலேஜ்ல வந்து என்னன்னா இந்த லெகிஸ்லேட்டிவ் கவுன்சிலே வரவே மாட்டாங்க. அவங்க எலெக்டடா இருந்தாலும் சரி இதுல வந்து வரவே மாட்டாங்க. அப்ப யார் வர மாட்டாங்க? ஒன்லி 3 மட்டும் தான் வர மாட்டாங்க. ஆன்சர் வந்து சி தான் வரும் ரைட்டா. இப்ப நம்ம பிரசிடென்டோட எலெக்டோரல் காலேஜ் பார்த்ததுனால இதோட அப்படியே நீங்க என்ன பார்க்கணும்னா வைஸ் பிரசிடென்ட் பார்க்கணும். ஸோ இப்போ வைஸ் பிரசிடென்ட் என்னன்னா நம்ம அசம்பிளியே வர மாட்டாங்க. அதாவது ஸ்டேட் லெவல் யாருமே வர மாட்டாங்க. கம்ப்ளீட்டா என்னன்னா லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா இதுல ரெண்டு சைடுமே வருவாங்க. ஒன்னு எலெக்டட் பிளஸ் வந்து என்ன நாமினேட்டட். இந்த ரெண்டுமே அதாவது ரெண்டுமே வந்து யாருல பார்ட்டிசிபேட் பண்ணா வைஸ் பிரசிடென்டோட எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனா பிரசிடென்டோட எலெக்ஷன்ல வந்து நம்ம லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா பிளஸ் வந்து ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஒன்லி யாரு வருவாங்கன்னா எலெக்டட் மெம்பர் மட்டும்தான் வந்து வருவாங்க. இது நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? அப்ப கரெக்ட் ஆன்சர் 3 மட்டும்தான் வந்து கரெக்ட். ஏன்னா அவன் நாட் யாரு மட்டும் வர மாட்டாங்கன்னு கேட்டிருக்கான். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நாட் பீன் ப்ரொவைடட் டு அ பர்சன்? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்மே ஆர்டிகல் 20 பத்தி தான் பேசியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 20 டாக் அபவுட் ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ். அதாவது ஒரு நான் தப்பு பண்றேன் அப்படின்னா அந்த தப்புக்கு எனக்கு எப்படி தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றதான் ஆர்டிகல் 20ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல 3 ப்ரொவிஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு வந்து என்னன்னா தண்டனை கொடுக்குற லா இருந்தா மட்டும்தான் எனக்கு தண்டனை இங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதான் நோ எக்ஸ்போஸ்ட் வந்து ஃபேக்டோ லான்னு சொல்லும். அடுத்து இம்பார்ட்டன்ட் நோ டபுள் ஜியோ பாரட்னு சொல்லுவாங்க. நோ டபுள் ஜியோ பாரட்னா ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்றதுக்கு ஒரு லா இருக்கு. அந்த லால வந்து என்னன்னா எவ்வளவு வருஷம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இருந்துன்னு வச்சுக்கலாம். அதன்படிதான் கொடுக்கணும். எனக்கு நீங்க ஒரு வாட்டி வந்து ஜட்ஜ் வந்து தண்டனை கொடுத்துறாங்க, ஒரு 3 வருஷம் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு அவனுக்கு நான் 3 வருஷம் கொடுத்துருக்க கூடாது, 5 வருஷம் கொடுத்துருக்குன்னு சொல்லி மாத்துறாங்க அப்படின்னா அது மாத்த முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி அவர் தண்டனை கொடுத்துட்டானா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஆனா அப்ளேட் வந்து வேற சரிங்களா? அது வந்து என்ன டோட்டலா வேற. அதோட இதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மூணாவது என்ன, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன்ஸ் இருக்குல்ல. நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன்னா நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன நீங்க கம்பல் பண்ணக்கூடாது. எனக்கு நானே வந்து என்னோட விட்னஸ் இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம நிறைய மூவிலே பார்த்திருப்போம். அந்த ஜட்ஜ் என்ன கேட்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொன்றுமே, அதாவது போலீஸ் கிட்ட போயிட்டு வந்து என்ன அப்படின்னா இவரோட எவிடன்ஸ் ஏதாவது இருக்காரு, இவர் தான் அந்த தப்பா பண்ணாரு அப்படின்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா. இவர் ஒத்துக்கிட்டாலுமே இல்லாட்டாலுமே அவங்க எவிடன்ஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை வச்சுதான் வந்து நம்ம லால வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா? சோ அதுதான் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் மீன்ஸ் நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன நீங்க கம்பல் பண்ணக்கூடாது. எனக்கு நான் தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். அதனாலதான் போலீஸ் ஒவ்வொரு கேஸுமே வந்து எவிடன்ஸ் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. சரி, அப்ப இதுதான் ஆர்டிகல் 20 வந்து கம்ப்ளீட்டா பேசுறது. சரி, இப்ப வந்து இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் த சேம் அமௌண்ட்ஸ் மோர் தென் ஒன்ஸ் சொல்றாங்கல்ல, நாட் ப்ரொவைடுன்னு சொல்றாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இதை வந்து ப்ரொவைட் பண்ணிக்க. ஏன்னா ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் சேம் அஃபென்ஸ் மோர் தென் ஒன்ஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்க? நோ டபுள் ஜியோ பாரடே பத்தி பேசுறாங்க. அதனால இது கரெக்டானது. செகண்ட் பாருங்களேன். டு ரெஃப்யூஸ் டு கிவ் ஹிஸ் அ சாம்பிள் ஆஃப் த ஹேண்ட் ரைட்டிங் அஸ் அ எவிடன்ஸ் டு சப்போர்ட் அஸ் அ ப்ராசிக்யூஷன் அகைன்ஸ்ட் ஹிம் ஆஃப்டர். இதுவுமே வந்து பண்றாங்க. ஏன்னா ஆல்வேஸ் வந்து எவிடன்ஸ் நோக்கி தான் வந்து போவாங்க. ஏன்னா நோ வந்துன்னா செல்ஃப் இன்கிரிமினேஷன்ஸ் இருக்கக்கூடாதுனால செகண்டும் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கணும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். டு ஆக்ட் as a witness against himself or herself. இப்பதான் நம்ம பார்த்தோம். இங்க மூணாவதுல பார்த்தோம் நோ செல்ஃப் வந்து இன்கிரிமினேஷன் இருக்குல்ல. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா நான் ஒரு தண்டனை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன நீங்க கம்பல் பண்ணக்கூடாது. நான் தான் எனக்கு நான் தண்டனை பண்ணி சொல்லி விட்னஸா மாற முடியாது. அதுதான் வந்து நம்மளோட வந்து ஆர்டிக்கல்ல சொல்றது. அப்ப என்ன சொல்றாங்க? டு ஆக்ட் as a witness against டெஃபினட்டா கிடையாது. நோ ஆக்ட் அகைன்ஸ்ட் வந்து என்னன்னா விட்னஸ் அகைன்ஸ்ட் ஹிம்செல்ஃப் ஹிம்செல்ஃப். இது ஆர்டிகல் 20ல வந்து சொல்லியிருக்காது. அது இன்கரெக்டா இருக்கு சரிங்களா? இது நீங்க புரிஞ்சுக்கணும்.
அவன் சொல்றது ஃபண்டமெண்டல்ஸ்ல எது வந்துன்னா ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க, டு ப்ரொவைட் டு த பர்சன். இந்த தேர்ட் வந்து என்னன்னா டு ஆக்ட் அகைன்ஸ்ட் விட்னஸ் அகைன்ஸ்ட் ஹிம்செல்ஃப் வந்து என்னன்னா நம்மளோட ஆர்டிக்கல்ல வந்து சொல்லப்படலை. ஏன்னா நீ ஒன்னு தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு உன்னை வந்து கம்பல் பண்ண முடியாது. நான் கம்பல் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் வந்து எவிடன்ஸ் நோக்கி வந்து நம்மளுக்கான இவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு போலீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஃபோர்த் பாருங்களேன், ரைட் நாட் டு பி கன்விக்டட் ஆஃப் எனி அஃபென்ஸ் எக்ஸப்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் லா இன் ஃபோர்ஸ் அட் த டைம் ஆஃப் கமிஷன் ஆஃப் த ஆக்ட் சார்ஜ் அஃபென்ஸ் சொல்றாங்களா. எஸ், அதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்கு லா இருந்தா மட்டும்தான் எனக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும்னு சொல்றதான் இது ஒண்ணு. நோ எக்ஸ்போஸ் ஃபேக்ட் லா. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏ ரைட்டு, பி ரைட்டு, டி ரைட்டு, சி வந்து தப்பா கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 20 சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அதனால தேர்ட் தான் இன்கரெக்டா வரும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், the constitution of India contain no provisions for the constitution of வந்து municipality in every state ஃபார்ம் சொல்றாங்க. இப்ப என்னன்னா நம்மளுக்கான லோக்கல் கவர்மெண்ட் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இப்ப நம்ம லெவல் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்னா யூனியன் கவர்மெண்ட் இருக்கும், அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், அடுத்து லோக்கல் கவர்மெண்ட். இந்த மூணும் சேர்ந்ததான் நம்மளோட 3 டயர் அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணிருக்கோம். சரி, இப்ப லோக்கல் கவர்மெண்ட் கேட்டதுனால லோக்கல் கவர்மெண்ட் இன்டெப்தா பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் வரும், பஞ்சாயத்து ராஜ் ரூரல் வரும், அதுல ஜில்லா பஞ்சாயத்து வரும், பஞ்சாயத்து சமிதி வரும், கிராம் சபா. இது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வரும், இது பிளாக் லெவல்ல வரும், இது வந்துன்னா நம்ம வில்லேஜ் லெவல்ல வரும். ரைட்டா? சரி, அதே இது முனிசிபாலிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது என்ன வரும், நகர் பஞ்சாயத்து வரும். நகர் பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பார்த்தா இது கம்மியானது. அதை விட பெரியதான் வந்து முனிசிபல் கார்பரேஷன், அதை விட பெரியதான் முனிசிபல் வந்துன்னா சாரி முனிசிபல் கவுன்சில், அதை விட பெரியதான் முனிசிபல் கார்பரேஷன். இதை யார் ஹெட் பண்ணுவாங்கன்னா மேயர் வந்து ஹெட் பண்ணிருப்பார். சென்னை மேயர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சரி, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இந்த லோக்கல் கவர்மெண்ட்ல முனிசிபாலிட்டி அதாவது அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ல எத்தனை டைப் ஆஃப் அர்பன் லோக்கல்னா மொத்தம் 8 டைப் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, முனிசிபல் கார்பரேஷன் வரும், முனிசிபாலிட்டி வரும், நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டி வரும், டவுன் ஏரியா கமிட்டி வரும், கண்டோன்மெண்ட் போர்டு வரும், டவுன்ஷிப், போர்ட்ரஸ், ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி. இதுல நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த நகர் பஞ்சாயத் ஆல்சோ ஈக்குவலன் டு வந்து நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா? இப்ப வாங்கலாம், அவங்க என்ன கேட்டிருக்கானா எந்த இது அதாவது நம்ம முனிசிபாலிட்டியில எது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படாத ப்ரொவிஷன் சொல்றாங்க. நமக்கு நகர் பஞ்சாயத்து இருக்கு, முனிசிபல் கவுன்சில் இருக்கு, முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு, ஆனா அர்பன் பஞ்சாயத்து அப்படின்னு ஒண்ணுவே கிடையாது. இதுல அர்பன் அப்படின்னு வந்தாவே முனிசிபாலிட்டி வந்துடும், பஞ்சாயத்து வந்தாவே நம்ம லோக்கல் வந்துன்னா ரூரல்ல வந்துடும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் கிடையவே கிடையாது. அதனால என்ன சொல்லலாம், டி தான் வந்துன்னா நோ ப்ரொவிஷன்ஸ் இந்த கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டட் வந்து முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பவர் has not been conferred on the president of India. இப்ப என்னன்னா பிரசிடென்டோட சாப்டர்ல சில பவருக்கு வந்து பிரசிடென்ட் இருக்கும், அதை நம்ம வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியதான். சோ இப்ப நான் கம்ப்ளீட்டாவே வந்து கொடுத்துட்டேன். இதுல என்ன அப்படின்னா நம்மளுக்கான ப்ரொவிஷன் எங்க இருந்தா லட்சுமிகாந்த்லாம் எடுத்தேன். சரி, இப்ப மொத்தம் 9 விதமான வந்து என்னன்னா பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட்ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பவர் என்ன, லெகிஸ்லேட்டிவ் பவர் வரும். இதுல எல்லா பவருமே இம்பார்ட்டன்ட். அதாவது இவர் வந்து சம்மன் பண்ணலாம், ப்ரொரோக் பண்ணலாம். ஆனா அர்ஜென்ட் யார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பீக்கர் ஒண்ணு. அர்ஜென்ட்னா ஒண்ணும் கிடையாது, நம்மளோட செஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதை நான் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்றதா வந்துன்னா அர்ஜென்ட்ஸ். ஆனா சம்மன் மீன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு செஷன் வரப்போகுது, அவங்க எல்லாத்தையும் வந்து கூப்பிடுறதா சம்மன் சொல்லுவாங்க. ப்ரொரோக் மீன்ஸ் வந்து ஓகே செஷன் நல்லா முடிஞ்சிருச்சுப்பா, எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லுதான் ப்ரொரோக் பண்றது. ரைட்டா? அடுத்து பாருங்க, நம்ம லெகிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் பார்க்கும்போது 12 பேரை வந்து ராஜ்யசபால வந்து இவர் நாமினேட் பண்ணுவார். அதே மாதிரி மணி பில், பினான்சியல் பில், அதே மாதிரி வந்துன்னா டாக்ஸேஷன் ரிலேட்டட் பில் எல்லாத்தையுமே வந்து பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இவரோட அப்ரூவல் வந்து தேவையா இருக்கும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இவர் ரிப்போர்ட், இப்ப கேக்கோட ரிப்போர்ட், யூபிஎஸ்சி ரிப்போர்ட், பினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட், எஸ்சி/எஸ்டி கமிஷன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வந்து பார்லிமெண்ட்ல வந்து யாரு முன்ன வைப்பானா இவர் தான் வைப்பாரு. அப்ப என்ன சொல்லலாம், இந்த கமிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் போயிட்டு பிரசிடென்ட் கொடுப்பாங்க, பிரசிடென்ட் தான் போயிட்டு என்னன்னா பார்லிமெண்ட்ல போய் வைப்பாரு. சரிட்டா? இது வந்து அந்த ஆர்டர் ஞாபகத்துல வச்சுக்கணும். இது எல்லாமே லெகிஸ்லேட்டிவ் பவர். அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன், எக்ஸிக்யூட்டிவ் பவர். எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா ஒண்ணும் கிடையாது, நார்மல் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பவர் பண்றாங்களோ அதே மாதிரி பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கும் இருக்கும். இது என்ன பண்ணுவார்னா வரல, இந்த எஸ்சி/எஸ்டி ஓபிசியோட கமிஷனோட வந்து அவங்களோட கண்டிஷனை வந்து என்ன பண்ணுவானா இவர் தான் வந்து என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான ஒரு கமிட்டி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் டைரக்டா இவர் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றாரு. ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் இந்த கவர்மெண்ட் யாரோட பேர்ல நடத்துவாங்கன்னா இவரோட நேம்ல எடுப்பாங்க. அதே மாதிரி
ஒரு ஷெட்யூல்டு ஏரியாவை யார் டிக்ளேர் பண்ணுவாங்க, இவர் தான் வந்து டிக்ளேர் பண்றதுக்கான ரைட்ஸ் இவர்கிட்ட இருக்கும். இது எல்லாமே எக்ஸிகியூட்டிவ் பவர். ஜுடிஷியல் பவர் பார்க்கும்போது நார்மல் ஒரு ஜுடிஷியரி என்ன பவர்லாம் பண்றாங்களோ அதே ஈக்குவலன்ட் பவர் வந்து பிரசிடென்ட்க்கு இருக்கும். அதுல என்ன பாருங்க, பிரசிடென்ட் வந்து நம்மளோட சீஃப் ஜஸ்டிசஸ் அண்ட் ஆல்சோ வந்து அதர் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. அது இல்லாம வேற பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப பார்டன் பவரிங் இருக்கும். ஏன்னா ஆர்டிகல் வந்துன்னா 72 இது ரிலேட்டட் டு வந்துன்னா நம்மளோட பிரசிடென்ட் பார்டனிங் பவர். அதான் பார்டனிங் பவர்லயுமே சொல்லியிருப்பாங்க. இந்த பவர்லாம் இதெல்லாம் நார்மல் பாருங்களேன், ஜுடிஷியரி பண்ற பவர். அந்த பவர் வந்து பிரசிடென்ட் இருக்கு. அப்பாயின்மெண்ட் பவர் யார் யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுவார், நிறைய பேர் வந்து இவர் அப்பாயின்ட் பண்ணுவார். அதுக்கான பவர் எல்லாமே இங்க இருக்கும். பினான்சியல் பவர், ஒரு பில் வந்து என்னன்னா மணி பில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி பட்ஜெட் டேட்டா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து யாரு பேர்ல பண்ணுவாங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட் பேர்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே இங்கதான். பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாங்க, ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட்டுமே வந்து தாக்கல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இவர் தான் வந்து அதுக்கான ஸ்பீச்மே கொடுப்பாரு ரைட்டா. அது எல்லாமே பினான்சியல் பவர். டிப்ளமேட்டிக் பவர் ஒன்றும் கிடையாது. நம்மளோட பிரசிடென்ட் வந்து என்னன்னா இப்ப அதர் அம்பாசிடர் இருக்காங்க, ஹை கமிஷனர் நம்மளோட இந்தியன் வந்து என்னன்னா அடுத்த நாட்டுல இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்றது, அவங்களோட ரிலேட்டடா வந்து என்னன்னா அவங்க எந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே பாக்குறதோட ரோல் ஏன்னா டிப்ளமேட்டிக் பவரா பிரசிடென்ட் கீழே வந்துடும். மிலிட்டரி பவர்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆல் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா யாருன்னா பிரசிடென்ட் வருவாங்க. இவர் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் சப்ஜெக்ட், அதாவது he can declare war or conclude வந்து பீஸ் சப்ஜெக்ட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் த பார்லிமெண்ட் இவர் தான் பண்ண வேண்டியது இருக்கும். பார்டனிங் பவர் ஆல்ரெடி சொல்லியாச்சு. எமர்ஜென்சி பவர் ஆர்டிகல்ஸ் வந்து 352, 356, 360 இது எல்லாத்தையும் யார் பண்ணுவார்னா பிரசிடென்ட் தான் ஃபைனலா வந்து நான் அப்ரூவல் பண்ணுவேன். இது ஏன் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு வந்துச்சு, இப்ப பிரசிடென்டோட பவர் ரேட்டா கேட்டாங்கன்னா மொத்தம் 9 விதமான பவர் இருக்கு. லெகிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, அப்பாயின்மெண்ட், பினான்சியல்ஸ், டிப்ளமேட்டிக், மிலிட்டரி, பார்டனிங் அண்ட் எமர்ஜென்சி. இது எல்லாத்தையும் ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்க நோட் பண்ணினா ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதையும் நீங்க பார்த்து நோட் பண்ணிக்க சரிங்களா. சரி, இப்ப நம்ம வந்து என்னன்னா அந்த கொஸ்டினுக்கான ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். பிரசிடென்டோட பவர்ல எந்த பவர் கிடையாதுன்னு சொல்றாங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் வந்து பிரைம் மினிஸ்டர். எஸ், இது வந்து என்னன்னா பிரசிடென்ட் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ரெண்டாவது பாருங்க, டு டிசைட் அட் ஹிஸ் ஆர் ஹர் வந்து டிஸ்கிரேஷன் எனி கொஸ்டின் ரிகார்டிங் த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். டெஃபினட்டா இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது யாரோட இதுல வந்துடும்னா ஸ்பீக்கரோட வந்து பவர்ல வந்துடும். அதனால இவர் பவர் கிடையாது. அதனால என்ன சொல்லலாம், இது நாட் கம் அண்டர் த பிரசிடென்டோட பவர் வந்துடும். இதுதான் நாட் கரெக்ட் ரைட். மூணாவது பாருங்க, டு கிராண்ட் pardon to the person who has been punished by வந்து கோர்ட் மார்ஷியல்ஸ். இதுமே வந்து எஸ், ஏன்னா பார்டனிங் பவர் ஆர்டிகல் 72ல இதான் சொல்லியிருப்பாங்க. இவர் நினைச்சா வந்து டெத் சென்டென்ஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து கம்மி பண்ணலாம். நம்மளோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராஜீவ்காந்த் கேஸ்மே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த் பாருங்க, டு ரிமூவ் ஜட்ஜ் ஆஃப் வந்து ஹைகோர்ட். எஸ், அடுத்த ஃபைனலா வந்து என்னன்னா பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபைனல் ரிமூவல் யார் பண்ணுவார் அப்படின்னா பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுவார். அவன் கேட்டிருக்காது எந்த பவர் பிரசிடென்டோட பவர்லன்னு சொல்றாங்க. செகண்ட் தான் வந்து அவரோட பவர் கிடையாது. ஏன்னா இந்த பவர் யாரோட வந்து ஸ்பீக்கரோட வந்து பவரா வந்துடும் ரைட்டா. சரி, ஓகே. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பி தான் வந்து நாட் கரெக்ட் அப்படின்னு வந்துடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், நம்மளோட கடைசி கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1978 நாட் கரெக்ட்னு சொல்றாங்களே. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் மேனகா காந்தி கேஸ் வந்து ரிலேட்டட் டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு பார்த்திருக்கோம்ல. இப்ப டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல படிச்சிடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கலாம். மேனகா காந்தி கேஸ் நம்மளுக்கு தெரியும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஏன்னா ஏகே கோபாலன் கேஸ்ல வந்துன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பைலான்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி தான் வந்துன்னா மேனகா காந்தியில டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா ஒரு லா வந்து கிரியேட் பண்றீங்க. அந்த லா ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி மட்டும் வந்து பத்தாது. அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணா அந்த லா ஷுட் பி வந்துன்னா ஜஸ்டா இருக்கணும், ஃபேரா இருக்கணும், ரீசனபிளா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த லாவை வந்து நான் கான்ஸ்டியூஷன் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா அந்த லா செல்லாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சுப்ரீம் கோர்ட் இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, பார்லிமெண்ட் ஒரு லாவை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த லா ஆர்டிகல் 21 வந்து வயலேட் பண்ணுன்னு வச்சுக்கலாம். ஆர்டிகல் 21 என்ன, ரைட் டு லைஃப் அப்படின்னு இருக்கும். பிளஸ் வந்து பர்சனல் லிபர்ட்டி பத்தி பேசும். அப்ப லிபர்ட்டியை வந்து வயலேட் பண்ற மாதிரி ஒரு லா கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா 21 மட்டும்தான் வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த லாவை பார்க்க மாட்டேன். அந்த 21ஓட சேர்த்து ஆர்டிகல் 19 பார்ப்பேன், ஆர்டிகல் 14 பார்ப்பேன், இன்னொரு ஆர்டிகல் ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இந்த லாவோட சம்பந்தப்பட்டதா இருக்கும்னு சேர்த்து பார்ப்பேன். அப்ப என்ன சொல்லிடலாம்னா ஒரு லா ஜஸ்ட் ஆர்டிகல் 21 மட்டும்தான் நான் வயலேட் பண்ண மாதிரி ஒரு பார்லிமெண்ட் லா கிரியேட் பண்றேன்னா 21ஓட நான் ஸ்டிக் பண்ண மாட்டேன், அதோட ரிலேட்டடா இருக்கிற ஆர்டிகலையும் பார்ப்பேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அது என்ன ஆர்டிகல்னா ஆர்டிகல் 19, 14, 21. இது என்ன மீனா ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இந்த ஆர்டிகல்ல இருக்கு.
இந்த ஆர்டிக்கல சம்பந்தப்பட்டு ஏதாவது வயலேட் ஆயிருந்துச்சுன்னா அப்பயே இந்த லா என்ன சொல்லிடுறேன், நான் வந்து அன்கான்ஸ்டியூஷன், இந்த லா செல்லாது அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இது யார் சொல்லிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இந்த மேனகா காந்தி கேஸ்ல அடிஷனலா சொல்லியிருப்பாங்க. இதுதான் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது. சோ இதோட இப்ப நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இட் வாஸ் ஹெல்ட் தட் ஆர்டிகல் 19 ஆர் ஆர்டிகல் 21 ஆர் நாட் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட். எஸ், ஏன்னா நீ ஒரு லா கொண்டு வர ஆர்டிகல் 21 மட்டும் தான் வயலேட் பண்ணுதுன்னு கொண்டு வந்துட்டேன்னா நான் ஆர்டிகல் 21 மட்டும்தான் வந்து சுப்ரீம் கோர்ட் பார்க்க மாட்டேன். ஆர்டிகல் 19 பார்ப்பேன். எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்னார் இதுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? அப்ப நோ வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் சொல்லிடலாம். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் பாருங்க. இட் வாஸ் ஹெல்ட் தட் law coming under the article 21 may not satisfy the requirement of article 19. எஸ், அப்ப என்ன சொல்லலாம், ஒரு லா நம்ம கிரியேட் பண்ணது ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணுது அப்படின்னா ஆர்டிகல் 19 வந்து என்னன்னா வயலேட் பண்ணிருச்சுன்னா அந்த லாவை நான் அன்கான்ஸ்டியூஷன் சொல்றதான். ஏன்னா நீ ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணுன்னு சொல்லி கொண்டு வந்திருப்ப, அந்த இதுல வந்து ப்ரொசீஜர் ஒழுங்கா ஃபாலோ பண்ணினாலும் நான் 19 வயலேட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா நான் என்ன சொல்லிடுவேன், இதுவும் வந்து இந்த லா செல்லுபடி ஆகாதுப்போ அப்படின்னு சொல்றதா சுப்ரீம் கோர்ட் சொல்லும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எ ஃபேர் ட்ரையல் எலிமினேட் பயாஸ் அகைன்ஸ்ட் அக்யூஸ்ட் இன் த ட்ரையல். இது என்னன்னா நம்மளோட டியூ ப்ராசஸ். எஸ், அதாவது நீ ஒரு லா கொண்டு வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லா ஷுட் பி என்ன இருக்கணும், ஃபேரா இருக்கணும். ஃபேர் ட்ரையல் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். அந்த ஃபேர் ட்ரையல் இருந்தா என்ன ஆயிரும், பயாஸ் இருக்காது. பயாஸ் அப்படின்னாவே வந்து என்ன, ஒரு ஒரு சைடு வந்து என்ன பேசுறது, ஒரு சைடு மட்டுமே பேசிட்டு இருக்குன்னு சொன்னா அதான் பயாஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பயாஸ்னஸை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிடும். எது எலிமினேட் பண்ணணும், இந்த ஃபேர் ட்ரையல் வந்து எலிமினேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுல சொல்லிருப்பாங்க, மேனகா காந்தி கேஸ்ல சொல்லிருப்பாங்க. ஃபோர்த் பாருங்களேன். த ரைட் டு லைஃப் அண்டர் ஆர்டிகல் 21 வந்து டஸ் நாட் இன்க்ளூட் வந்து ரைட் டு டைம் சொல்றாங்க. மேனகா காந்தி கேஸ்ல இந்த ரைட் டு லைஃப் ரைட் டு டை பத்தி கம்ப்ளீட்டாவே பேச பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்ப பேசப்படாது என்ன அப்படின்னா இந்த கேஸ், அதாவது ரைட் டு லைஃப் ரைட் டு டைப் எந்த கேஸ்ல பேசியிருப்பாங்கன்னா இந்த அருணா ராமச்சந்திரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாசிவ் எத்தினேஷியா வந்து அலோவ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப பாசிவ் எத்தினேஷியானா நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னன்னா கருணை கொலை பண்றதுக்கு வந்து அலோவ் பண்ணலாம். ஆனா எக்ஸப்ஷனல் சர்க்கம்டான்சஸ். இதை நீங்க ரெண்டு விதமா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருந்தாலும் ரைட் டு லைஃப் மக்களுக்கு இருக்கே தவிர ரைட் டு டைம் கிடையாது. அப்ப என்ன பண்ணனா அவங்க வந்து என்னன்னா அவங்களே சாகுறதுக்கான ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இது மட்டும் எப்படி அலோவ் பண்றாங்க, பாசிவ் எத்தினேஷியா மக்கள் சாகுறதுக்கு வந்து அவங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லுவோம்ல. ஆனா இது ஏன் அலோவ் பண்றாங்க, சில எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நிறைய ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணும். அந்த குடும்பத்தாரர்கள் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இதுக்கப்புறம் இவங்க பொழைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான், ஏன்னா அந்த குடும்பத்துல வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பேர்டனா இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக வந்து பாசிவ் எத்தினேஷியா அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது ரைட் டு லைஃப் ரைட் டு டை ரிலேட்டடான சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம். கேன்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல ரைட் டு லைஃப் நாட் கம்மண்டர் வந்து ரைட் டு டை கிடையாது. அருணா ராமச்சந்திரல பாசிவ் எத்தினேஷியா அலோடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ இது நம்ம வந்து என்ன அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கிட்டது. இப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன, மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால சம்பந்தப்படாத இதுதான் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து தான் சம்பந்தப்படாது. ரைட்டா? சோ இது வரைக்கும் நம்ம என்ன 2021 பாலிட்டியில கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.